ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன் கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோக்கு கீழே இருக்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் பக்கத்தோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆடின ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சரி கைஸ், நான் பேசும்போது கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் அப்பப்போ இந்த குறை சவுண்டு, அப்புறம் இந்த மழை பெய்கிற சவுண்டு அதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? ஏன்னா ரிஸ்க் எடுத்து அந்த வீடியோவே போட்டுட்ருக்கேன். மார்னிங் போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். பட் நான் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். பட் போடாமல் விடக்கூடாது. அப்புறம் கூட இடி சவுண்ட்லாம் இருக்கும், அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, தெரியுது பார்த்தீங்களா ஒரு வீடு. இதான் நம்ம வீடு. இந்த முன்னாடி நிற்கிது பார்த்தீங்கன்னா BMW காரு, அதான் என்னோடய காரு. அப்படின்னா சொன்னால் நம்ப போகிறீங்க. சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஏமாத்தத்துக்குன்னு சொல்லிட்டு வச்சேன். பட் யாரும் நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எடுத்து வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே கைஸ், ஓகே. நம்ம அது இமேஜ் முடிட்டும் நம்ம வந்து நம்மளோட ஹோம் டூரை காட்டிடலாம். ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் நீங்கள் என்னென்னலாம் நினச்சிருப்பீங்க. பட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சரி கேஸ், ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு இடத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். பக்கத்தில் தோட்ட காடு. ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு இடம், சும்மா புதர் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து பாத்ரூம், பழைய காலத்து பாத்ரூம். அது அந்த சுடு தண்ணி அங்கே வச்சுட்ருக்கேன். அது நான் தான் அந்த இடத்த வச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலி. பட் அப்படியே வீடியோ காலில் 6:30க்கெலாம் பிடிக்கிறது அப்படின்றதால வந்துட்டேன் அப்படியே. ஓகேங்களா? யார்கிட்ட அந்த சுடு தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் வந்து குளிக்கிறதுக்கு. வீட்டில் எனக்கு இல்லை, நான் சுடு தண்ணியில் குளிக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்காக வீட்டில் குளிக்கிறதுக்காக வச்சேன். ஓகேங்களா? சரி கைஸ், ஓகே. அப்படியே அங்கேருந்து பொறுமையாக நம்ம அப்படியே போக்கலாம் நாங்கள் மூட்டுக்கு. ஓகேங்களா? நம்ம வீட்டுக்கு போகலாமா? இதில் எது ப்ரோ உங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. எடுத்து அப்புறம் அந்த வெள்ளை வீடு தானே உங்கள் வீடு அப்படின்னு கேட்காதீங்க. அது எங்கள் வீடு இல்லை. இங்கே ஒரு 3 வீடு சேர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா. 3 கதவு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த 3 வீட்டில் ஒரு வீடு தான் எங்களோட வீடு. ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த 3 வீடு சேர்ந்து இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா எல்லாமே அண்ணன் தம்பிங்க அப்படின்றதால தான். ஓகேங்களா? இது எங்கள் பெரியப்பா வீடு, அது எங்கள் சித்தப்பா வீடு நடுவில் இருக்குது, அது எங்களோட வீடு. ஓகேங்களா? சரி கேஸ், பொறுமையாக கொண்டு போகலாம். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த வீடியோ இருந்திருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி கைஸ், ஓகே. இதான் நம்மளோட வீடு. அந்த க்ரீன் கலர் பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஓகேங்களா? ஒரு குடம் ஒன்று இருக்குது, அப்புறம் ஏதோ ஒழுதுட்டுருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. விளக்கு வைக்கிற இடத்துலேருந்து விளக்கெல்லாம் நல்லா ஒழுதுட்டுருக்கு. நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த வீடியோவிலே. ஓகே கைஸ், ஓகே. கதை ஓப்பன் பண்ணிடலாமா? கதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த டிவி குடம் அவ்வளோதான். அந்த யூபிஎஸ், வீணாக போன யூபிஎஸ் கேஸ் அடுப்பில் சோறாக்கிட்டு இருக்காங்க யாரோ. என் தம்பி உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கான். ஓகேங்களா? அந்த ரூம் ஒன்று, அவ்வளோதான். ஓகே, நான் இன்னொரு டைம் உங்களுக்கு காட்டுறேன். வெளியே ஒரு ரூமு, உள்ளார ஒரு ரூம், அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் நம்மளோட ஹோம் டூர். ஓகேங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே இந்த இடத்த ஒரு உள்ளார, அதாவது இது வெளி ரூம். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. உள்ளார ரூமையும் நான் ஒரு டைம் காட்டிடுறேன். உள்ளார என்னன்னு காட்டவே இல்லை. ஒரு ஃப்ரிட்ஜு எடுத்து வச்சுருக்காங்க வீட்டில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை கைஸ். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அங்கே அப்புறம் நீங்கள் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. மேலே இந்த ஃப்ரிட்ஜ் மேலே என்னோடய பிரிண்டர் மிஷின் மட்டும் ஒன்று இருக்குது. கஷ்டப்பட்டு ஒரு காலத்தில் வேலைக்கு போயிட்டு வாங்கினது. ஓகேங்களா? 3000 அந்த பிரிண்டிங் மிஷினு. பட் இப்போ ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அப்பப்போ சொதப்போம். ஓகேங்களா? சரியான கடுப்போம், சொதப்பரப்பலாம். சரி, சாமி ஃபோட்டோ காட்டுறோம் இல்லைங்களா? சாமி பார்த்து கும்பிட்டுக்கோங்க. ஓகேங்களா? எல்லா சாமியுமே இருக்குது. ஓகேங்களா? அது சிவன் சாமியாக இருக்காங்க, சரஸ்வதி இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. இந்த சுவிட்ச் பாக்ஸ் எதுக்கு நான் காட்டுன்னு எனக்கு இப்போவும் தெரியல. சரி, ஓகே. அது எங்கள் வீட்டு சுவிட்ச் பாக்ஸ் தான். அந்த கண்ணாடியில் என் மூஞ்சி தெரியும், நல்லா எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி கேஸ், அந்த சுவிட்ச் பாக்ஸ் நான் தான் செட் பண்ணேன் ஆக்சுவலி. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலலாம் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. சரி கேஸ், ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி, நம்மளோட சைக்கிள் காட்ட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சைக்கிள் தெரிஞ்சுதான்னு பாருங்கள். அதான் நான் யூஸ் பண்ணுற சைக்கிள். அது கொஞ்சம் வித்தியாசமான சைக்கிள். சரி கேஸ், இந்த இடத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ நான் எங்கே எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு படிக்கட்டு தெரியுது பார்த்தீங்களா? இங்கே சைடில் அந்த கதவு தெரியுது பார்த்தீங்கன்னா. இப்போ அந்த கதவு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அது இப்போ ஓப்பன் இல்லை, ஏன்னா எங்கள் வீடு இல்லை அது. ஓகேங்களா? வேறு ஒருத்தவங்க வீடு. ஓகேங்களா? சரி, அந்த படிக்கட்டு நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன் நான் இப்போ. ஓகேங்களா? அந்த கதவு மூடி இருந்தது, இப்போ இந்த படிக்கட்டு நின்று தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சிட்ருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சரி கைஸ், ஓகே. நம்மளோட ரூம் டூர் கேட்டிங்களா? இதுதான் நம்மளோட ரூமு. ஒரு சுவிட்ச் பாக்ஸு, ஒரு சார்ஜ் ஒயரு, ஒரு சேரு, அவ்வளோதான் நம்மளோட ரூம் டூர். ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு நம்மளோட ரூம் டூர். ஹோம் டூர், ரூம் டூர் கேட்டிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே போட்டுட்டேன். ஓகேங்களா? எனக்கு மழை பெஞ்சாலே பிடிக்காது கைஸ். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை பெஞ்சால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? லைவ் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், இல்லை ஜஸ்ட் ஒரு வீடியோவாக இருக்கட்டும், அதுவுமே பண்ண முடியாது. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போட்டிருந்தேன். என்னென்னா கிவ்அவே லைவ் ஸ்ட்ரீமு. அது கூட டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். ஓகேங்களா? எந்த ஒரு பிரச்சனை நடக்காமல் டக்குனும் ஒரு 10 நிமிஷம் மழையில் நின்று தான் பேசியிருப்போம். ஓகேங்களா? பாருங்கள், டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. கிரிக்கெட் விளையாடும் போது மழை பெஞ்சதுன்னா டியூ டு கேன்சல் த மேட்ச் ஃபார் ரெயின், அதாவது டியூ டு ரெயின் த மேட்ச் வாஸ் கேன்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்மளும் போஸ்ட்போன் பண்ண மாதிரி
டியூ டு ரெயின் அவர் லைவ் ஸ்ட்ரீம் வாஸ் கேன்சல், அவர் வீடியோ வாஸ் நாட் அப்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போடுவோம். ஓகேங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் கைஸ். சரி, அந்த சேரில் என்னடா எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க. அது நான் எழுதுனது இல்லை, ஆக்சுவலி என்னோட தம்பி எழுதுந்து. இந்த சேர் எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கேளாங்கல்ல போகிறதா சொன்னாங்க. எனக்கு தான் உட்கார எதுவுமே இல்லை, இந்த சேரை மட்டும் எனக்கு தந்துருங்க, நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அது மட்டும் அப்படியே பிடிங்கிட்டு வந்துட்டேன் கைஸ். ஓகேங்களா, சரி, டேட்டு போட்டிருக்கு. அது வந்து டபிள்யூ பார்க்குற யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் டபிள்யூ பார்த்துட்டு இருந்த ஒரு காலத்தில், இப்போ பார்க்குறது இல்லை. ஓகேங்களா, சரி கைஸ், ஓகே, அவ்வளோதான் கைஸ் நம்ம ரூம் டூர். ஓகேங்களா, அப்புறம் ஒன்றும் இல்லை, அங்கே நான் அந்த இடத்த உட்காருவேன். ஓகேங்களா, உட்காந்துருப்பேன். பக்கத்தில் அடிச்சு வந்தால் சார்ஜ் தூக்கி போட்டு 2 பேரும் கீழே உட்காந்துக்குவோம். சுவிட்ச் பாக்ஸில் எப்பயுமே ஒரு சார்ஜர் சொருகிட்டு நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்கோம். என் ஃபோனில் எப்பயுமே வந்து 50 சார்ஜ் தாண்டி அதிகமாக எப்பயுமே இருக்காது. இப்போ கூட என் ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னா 19 சார்ஜ் தான் இருக்குது. சார்ஜ் ஏட விட மாட்டாங்கப்பா. ஓகேங்களா, சரி கைஸ், சொல்ல மறந்துருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஹோம் அண்டு ரூம் டூர் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் சொல்ல வர. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, எல்லோரும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருப்பீங்க. ப்ரோ உங்கள் ரூமில் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க, என்னென்ன கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் ஸ்டூடியோவை காட்டுங்கன்னு ஒருத்தர் கேட்டார். எனக்கு காமெடியாக போச்சு. என்னையா இது, நம்மளே எங்கேயே தெருவில் நின்று எடுத்துகிட்டு இருக்கோம், நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஸ்டூடியோ காட்ட சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக போச்சு. பட் எதுதான் இல்லைனா இது இல்லை, அதனால தான் நான் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் சொல்ல பிடிக்காது. ஓகேங்களா, இது இல்லை இதனால தான் நான் பண்ணலை, இதான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் பிடிக்காது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவேன். ஓகேங்களா, அதான் என்னோட பாலிசி. ஓகேங்களா, இது இருந்தால் தான் பண்ண முடியும், அதனால் என்னால் பண்ண முடியல அப்படின்ற ஒரு இடம் யாரும் நினைக்காதீங்க. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இவ்வளோ தான் இருக்கா, அதை பண்ணுங்கள். ஓகேங்களா, என்கிட்ட இருக்க மொபைலா இவ்வளோ தான் இருக்கா, இந்த மொபைலில் லேக் அடிக்குமா, லேக் அடிக்குதான் நான் லைவ் ஸ்ட்ரீம் போட்டோம், அதுக்குன்னு லேக் அடிக்குதா லைவ் ஸ்ட்ரீம் போடக்கூடாது அப்படின்னு நான் இல்லவே இல்லை. லேக் அடித்தாலும் பரவாயில்ல, லைவ் ஸ்ட்ரீம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கோம். எல்லாமே உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். பட் இது வந்து யார் என்ன நினச்சாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். ஓகேங்களா, யார் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம், நீங்கள் உங்களோட பாதையில் போங்க அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை கைஸ். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் உங்களை என்ன வேணால் நினைக்கிட்டு. ஓகேங்களா, நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் மனசுக்கு நீங்கள் நல்லவங்களாம் கெட்டவங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, நான் யாரையும் ஏமாற்றுன்னு நினைக்க மாட்டேன். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு யாரும் ஏமாற்றலாம் தெரியாது, ஒன்லி ஏற்றி விட மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா, நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் ஏமாத்துனதில்லை. பட் நான் நிறைய பேர்த்துக்கிட்ட ஏமாந்துருக்கேன். ஓகேங்களா, அது யாரானா இருக்கட்டும். ஓகேங்களா, பட்டு அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உண்மை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நாள் தெரியும். ஓகேங்களா, அதை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் எந்த ஒரு உண்மையும். ஓகேங்களா, நான் வந்து சொல்லி தான் புரிய வைக்கணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா, அவங்களே ஒரு நாள் தெரிஞ்சுக்குவாங்க, அதுக்கான தருணம் வரும். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா, சரி கேஸ், ஓகே, வழக்கம் போல் திரும்பி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூட அப்படின்லாம் சொல்ல வரல. ஓகேங்களா, சரி கேஸ், ஓகே. நிறைய பேர் ப்ரோ ஏன் ப்ரோ அந்த டிஜி கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்கலாம். டிஜினா உங்கள் எல்லாத்துக்கும் என்னென்னு தெரியும் நினைக்கிறேன். தமிழன் நான் கெத்து. ஆக்சுவலி இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 11th படிக்கும் போதுலேருந்தே இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 3 வருஷமாக 4 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அது தமிழன்னா கெத்து, அதாவது கேவில் இருந்தது. இப்போ நீங்கள் அந்த ஜி எடுத்துகிட்டு கே போட்டாலும் இன்னொரு சேனல் வரும், அதுவும் என்னோட சேனல் தான். நிறைய சேனல் இருக்கும், அதுலேயும் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா, பட் ஜியில் இப்போ அந்த சேனலை ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா கெத்து சவுண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கணும் அப்படின்றத நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா, சரி கேஸ், வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சரி கேஸ், பாய் பை சிகே. ஓகே, சரி கேஸ், பாய்.